இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிரலாம். ஸ்டார்ட்டிங்ல நம்மளோட ஹீரோயின் ஜியாவ காமிக்கிறாங்க. அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, "நான் உனக்காக வந்து சர்ப்ரைஸ் குடுக்க போறேன். இன்னும் 2 டேஸ்ல வந்துட்டு நான் உன்ன மீட் பண்றதுக்காக வரப்போறேன்" அப்படின்றத சொல்றா. ஆனா இப்ப அவன வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டுருக்கான். ஆனா அது தெரியாம என்னோட ஸ்டெப் சிஸ்டர் கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் அப்ப அவங்கள அவங்க கைப்பிடியா பிடிச்சிடுறா. பார்த்துட்டு அவ வந்து அடிப்பான்னு பார்த்தா, அவ சிரிச்சுட்டே வந்ததுமே, "என்ன பேபி உனக்கு வந்துட்டு இதெல்லாம் தப்பா தோணலைல? நம்ம வந்துட்டு பேசாம 3 பேர் சேர்ந்து ஒண்ணா ஜாயின் பண்ணிக்கலாமான்னு சொன்னதும், ஏன் இல்ல அப்படின்றத சொல்லிட்டு கீழ பார்த்தா ஒரே கிக்கா விட்றா. உனக்கான வந்து பனிஷ்மெண்ட் இதான்டா அப்படின்றத சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறா. அப்ப யாரோ பின்னாடி வந்து அவள அங்க கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. வேங்க் சொல்லிட்டு ஒரு பெர்சன்ட்ட தான் கொண்டு போயிருக்காங்க. அவளுக்கு ட்ரக்மே குடுத்துருக்காங்க. ஆனா அந்த வயசான பெர்சன அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஓடி வந்துடுறா அங்கருந்து. அவங்க அப்பா தான் காசுக்காக வித்துட்டாரு போல நம்ம ஹீரோயின அந்த ஆளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக. ஹீரோயினுக்கு அந்த ட்ரக்மே வேலை வந்து பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ வந்துட்டு கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு ட்ரெஸ் எல்லாம் அவ சேஞ்ச் பண்ணிட்டு, எனக்கு இப்போ ஏதாச்சும் வந்து ஆன்டிடோட் தேவைப்படுது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டுருக்கா. அப்போ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவங்க அசிஸ்டன்ட் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அவனோட நேம் வந்து ஷெங். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே அசிஸ்டண்ட்டை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேமா நம்ம ஹீரோவை பிடிச்சி அங்கே உள்ளே இழுத்துட்டு போயிடுறா. அவருக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இவங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேமா போகிறாரு. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா உள்ளே போயிட்டு நம்ம ஹீரோயின், எனக்கு இப்போ நீ வந்து ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு அவள் ஸ்டார்ட் பண்ணதுமே ஹீரோ வேமா அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அங்கே தண்ணி டப்புக்குள்ளே போட்டு அங்கே முக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அப்பயுமே போதை தெரிய மாட்டுது. நீ என்ன பண்ணிட்டுருக்க, இப்படி இல்லாமல் ஒரு பொண்ணு போய் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொன்னதுமே, ப்ளீஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது. அப்போ அங்கே அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, என்னால் முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே அவனுமே எவ்வளோ நேரத்துக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு அவனுமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்துட்டு, ஐயோ கடவுளை, நான் என்ன மாதிரி வேலையெல்லாம் பண்ணி வச்சு தொலைஞ்சிட்டேன், பெரிய மிஸ்டேக் ஆயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவனுக்கு ஒரு 2000 காசை வச்சுட்டு அவள் அங்கேருந்து எந்திரிச்சு போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஆனால் அப்போ அவள், சரி நம்ம வந்துட்டு கொஞ்சம் காசு வச்சுட்ருக்கோம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேமெண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே காசு வச்சுட்டு அவள் அங்கேருந்து வேகமாக கிளம்பிச்சேக்கா. அவங்க அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. பாஸ் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்றத சொன்னதுமே, இந்த பொண்ணு வந்துட்டு நைட் என் கூட ஒன்றா இருந்துட்டு இந்த காசை வச்சுட்டு போயிருக்கானா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, பாஸ் இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும், நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத சொன்னதும் உங்கள் ஹீரோக்கு ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. என்ன அர்த்தத்தில் இப்போ பண்ணிட்டுருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே அசிஸ்டன்ட், பாஸ் இந்த லேடி தான் அது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கார்டை காமிச்சதுமே அந்த கார்டில் அட்ரஸுமே போட்டிருக்கு. ஸோ வந்துட்டு இவளை நான் இப்படியே விட முடியாது, இவளுக்கு மேரேஜுக்காக வந்துட்டு எல்லா கிஃப்ட்ஸையுமே அனுப்புவீங்க அப்படின்றதாவே சொல்லிடுறான். வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கோவப்பட்டு திட்டிட்டு இருக்காரு. நீ வேங்க விட்டுட்டு எதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாரு. அவங்க ஸ்டெப் மதர், உனக்காக எவ்வளோ பெரிய பையனை பார்த்து வச்சுருக்கோம், பணக்காரனா, நீ ஏன் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னதும் அது பையனா, வயசான கிழவேன்னு அவ சொல்கிறா. அப்போ அவங்க ஸ்டெப் சிஸ்டருமே, நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பெரிய பணக்காரன் கிடச்சிருந்தா நீங்கள் வந்து ஹாப்பியாகிட்டு மேரேஜ் பண்ணியிருக்கணும், லைஃப்பில் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமே இருந்திருக்காதுல்ல அப்படின்றத சொன்னதும், அப்படின்னா நீயே வந்துட்டு அவனை மேரேஜ் பண்ணியிருக்க வேண்டியது தானே, என்ன போய் ஏன் மேரேஜ் பண்ண வைக்கிற அப்படின்றத சொன்னதுமே, பாய் ஃப்ரெண்ட் வந்து இவ்வளோ தான் லவ் பண்ணிட்டு இருக்கா, இவ்வளோ தான் வந்து மேரேஜ் பண்ண போகிறான் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினோட சிஸ்டருமே, உங்களுக்கு வந்துட்டு ஏன் புரிய மாட்டுதா, அவன் வந்து என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கான், அவங்கள கிடையாது அப்படின்றத சொன்னதும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடா. நீ வந்துட்டு அந்த சீட்டரை நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் அவன் தேவை கிடையாது அப்படின்றத சொன்னதும், பெரிய நல்ல மாதிரியாக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அடிக்க வந்ததும் திரும்பவுமே அங்கே ஸ்லாப் பண்ணிடுறா. அப்போ அவங்க சிஸ்டர், இங்கே பாருங்க அவள் ட்ரெஸ்ஸை, இவள் வந்துட்டு யார் கூட போய் நைட்டை ஒன்றா இருந்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி அசிங்கம் பண்ணிட்டு இருக்காப்பா அப்படின்றத சொன்னதும் அவங்க அப்பா அங்கே கோவப்பட்டுட்டு இதெல்லாம் என்னன்னு கேட்டதுமே அவங்க ஸ்டெப் வந்தார், இதுக்கு என்ன அர்த்தம் கூட உங்களுக்கு தெரியலையா, அவங்க பொண்ணு நைட் ஃபுல்லாக ஊரை சுற்றிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அவர் அங்கே கோவமாயிட்டு பயங்கரமாக போட்டு அடித்ததுமே அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்துடுறாங்க. இப்படி லூ ஃபேமிலியிலேருந்து உங்களுக்காக வந்துட்டு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க மேரேஜுக்காகன்னு சொன்னதும் அவன் என்ன நினச்சிக்கிறான்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட் தான் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. எவ்வளோ காஸ்ட்லியாக அனுப்பியிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க. பார்த்தீங்களா என் பொண்ணோட லெவலில், ஆனால் உன்னை வந்துட்டு அந்த வாங்க தவிர யாருமே மேரேஜ் பண்ண முடியாது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின், அப்படிலாம் நான் மேரேஜ் அவனை பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. நீ என்ன சொல்கிறது, முதல் இவளை வந்துட்டு பிடிச்சி ரூமில் அடைச்சி வைங்க, அதை நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் டாக் ஏதோ ஃபுட் போடுற மாதிரி அவளுக்கு சாப்பாடெலாம் கொண்டு வந்து வச்சதுமே நம்ம ஹீரோயின், இதை சாப்பாடை நாய் கூட சாப்பிடாது, நான் எப்படி சாப்பிடுவேன்னு சொன்னதும், உனக்கெல்லாம் இது போதும், உனக்கு சாப்பிட இஷ்டம்னா சாப்பிடு, இல்லை பட்டியாக கடந்து சாவுன்னு சொல்லிட்டு போகும்போது பிடிச்சவங்கள தள்ளி விட்டுட்டு வேமா அவங்க எந்த எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. ஹாஸ்பிட்டல்லேருந்தே கால் வந்துடுது. டாக்டர் வந்து உங்கள் பிரதருக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, நீங்கள் எப்படியாச்சும் வந்து வேகமாக பார்க்க வாங்க, பேமெண்ட்மே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னதும் அவனை இப்போ வரேன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே காருக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணி காரில் போய் ஏறிக்கிறா. பார்த்தா அது நம்ம ஹீரோவோட கார் தான். அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு, ஐயோ இவனா அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. பட் இவனுக்கு தான் கண்ணு தெரியாதேன்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே அவங்களுமே கூட வந்திருக்காங்க. அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், நீங்கள் உடனே இப்போ வந்து பேமெண்ட் பண்ணணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், ப்ளீஸ் என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ரெடி பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. டாக்டர்ஸ் கேட்க மாட்டாங்க. நம்ம
ஹீரோ நீ வந்து போய் பேமெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை சொல்லி அனுப்புனதுமே ஹீரோயின் அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிச்சேக்கா. நீங்கள் ஹெல்ப் பண்ணணுன்னே அவசியம் கிடையாது, பட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதுமே என்ன சொல்லிச்சேக்கா, நம்மளோடக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து இவ்வளோ க்ளோஸாக இருக்கப்போ நான் பண்ணி தானே ஆகணும்னு சொல்லும்போது அவள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறப்ப அந்த வேங் அங்கே வந்துடுறான். அதுக்காக நீ வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு பார்த்தா இப்படி கண்ணு தெரியாதவங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியா அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிக்க வரும்போது ஹீரோ அங்கே கையை பிடிச்சிக்கிறான். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, இவன் கையை முறுக்கிட்டு இருக்கான், கார்ட்ஸை வச்சு அடி வெளுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயின் வேமா ஹீரோவை அங்கே வந்துட்டு அடிக்க வந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண வர்றா. ஆனால் ஹீரோ வேமா பிடிச்சி அங்கே அவளை மடியில் பிடிச்சி இழுத்துட்டு நீ வந்துட்டு ஏன் கவலைப்படுற, நான் இருக்கேன் பாதுகாக்கன்னு சொல்லும் போது அங்கே அசிஸ்டன்ட் வந்து அடி வெளுத்து விட்டாரு. அப்போ அங்கே நர்ஸ் வந்துட்டு என்ன இது ஹாஸ்பிட்டல் நினச்சிங்களா, என்ன நினச்சிங்க, இப்படி அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்தால் ரொம்ப கோவப்பட்டுட்டு போயிட்டுருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் நீங்கள் இப்போ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்கிறா. பிறகு அவங்க பிரதரை தான் போய் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. என்னோட பிரதருக்காக தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்ருக்கேன், ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் இப்போ பண்ண பேமெண்ட் எல்லாத்தையுமே நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்காக வந்துட்டு நான் ரிட்டர்ன் கொடுத்துருவேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. அதை கேட்டுட்டு எதுக்காக நீ ரிட்டர்ன் கொடுக்கணும், நீ வந்துட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நம்ம 2 பேத்துக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப்னு உனக்கு தெரியல அப்படின்றத சொன்னதும் அவள் ஷாக் ஆகிட்டு உங்களுக்கு என்ன நேற்று நைட்டு நடந்த எல்லா விஷயமே தெரியுமா அப்படின்றத சொன்னதும் அது எப்படி தெரியாமல் இருக்கும், உன்னை பார்த்தவொடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு நீ வந்து என்கிட்ட அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் எப்படி போவ அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதுமே அங்கே அவளுக்கு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. என்ன மேரேஜான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அந்த வாங்க போய் மேரேஜ் பண்ணுறதுக்கு இவனவே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஓகேன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க, அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வெட்டிங் வந்து சர்டிஃபிகேட் வாங்க போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ ஏன் நாங்கள் உள்ளே குளிச்சுட்டு வேமா அங்கே வந்துட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ஷையாக இருக்குது, இவனுக்கு தான் கண்ணு தெரியாது, நம்ம வந்துட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வேமா பாட்டு அங்கே போய் அவன் முன்னாடியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுமே அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறான் அவனுக்கு கண்ணு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுது. அடப்பாவே உனக்கு கண்ணு தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. அங்கே வெட்டிங் வந்து சர்டிஃபிகேட் எடுக்கும் போதுமே அவளுக்கு அதை நினச்சே கவலையாயிடுச்சுக்கு. நம்ம ஹீரோட்ட நீ எதுக்காக வந்துட்டு கண்ணு தெரியுன்ற விஷயத்த நீ வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ நடிச்சிட்டு இருந்தியா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே மேடம் எங்கள் பாஸ்க்கு வந்துட்டு கண்ணெல்லாம் நல்லா தெரியும், அவருக்கு சில சர்ஜரி பண்ணியிருந்தாங்க, ஸோ வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு லைட்ஸ் வெளிச்சம்லாம் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வந்துட்டு அவங்க வந்து பேசாமல் வந்து இப்படி கட்டியிருந்தார் கண்ணுலன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுச்சுக்கு. இப்போ உனக்கு வந்துட்டு லைட் வெளிச்சம்லாம் பார்த்தா கண்ணில் எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்லன்னு சொன்னதுமே ஏன் நீ என்னை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கேன்னு சொன்னதும் அதெல்லாம் இல்லைப்பா, என்னோட ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் அப்படின்ட்டு சரி அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போகிறா. அப்போ பார்த்தா அவங்க அப்பா கோவப்பட்டு அடிக்கிறாரு, என்ன வந்துட்டு எவனை பிடிச்சி மேரேஜ் பண்ணி கொண்டு வந்திருக்க, சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிட்டு இந்த இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, போய் டைவர்ஸ் வாங்கன்னு சொன்னதும் அவங்க ஸ்டெப் மதர் நீ மேரேஜ் தான் பண்ண, ஒரு கண்ணு தெரியாதவனை பிச்சைக்காரனையா போய் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. அவங்க சிஸ்டருமே நீ வாங்க மேரேஜ் பண்ணியிருக்க வேணாம், ஏதாச்சும் பணக்காரனை பார்த்து பண்ணியிருக்கலாமே, இவனை மாதிரி கண்ணு தெரியாதவனை போய் ஏன் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அவள் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்ட வாசி எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க போகிறது கிடையாது, ஸோ நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்க அப்படின்றத சொன்னதும் உன் மனசில் என்ன வந்துட்டு பெரிய பணக்கார வீட்டு பையன் நினைப்பா, சரி ஓகே நீ அப்படின்னு கூட நீ வந்து எங்கள் வீட்டு பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்கேன்னா எங்களுக்கு வந்து டவுரி கொடுக்கணும்ல, அதை கொடுத்தா தானே வந்துட்டு நீ வந்துட்டு என்னோட வீட்டு மருமகனாக முடியும்னு சொன்னதுமே இவன் வந்து என்னத்தை போய் கொடுக்க போகிறாம்மா, இவனே வந்து ஒரு பிச்சைக்காரன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்டெப் மதர் என் பொண்ணுக்கு அந்த லூ ஃபேமிலியிலேருந்து ஒரு 20 மில்லியன் லெவலுக்கு வந்துட்டு அவருக்கு வந்து டவுரியாக கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்துட்டு உன்னால் என்ன கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே அவங்க அப்பா நீ மரியாதையோட இவனை டைவர்ஸ் பண்ணிட்டு நீ வந்துட்டு நான் சொல்கிற பையனை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதும் என்னது பையனா, அந்த ஆள் வந்துட்டு உங்களோட வயசில் மூத்தாள், அந்த ஆள் வந்துட்டு நான் வந்து மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்ற சொன்னதுமே அங்கே ரொம்ப அவங்களுக்கு கோவமாயிட்டுருக்கு. அப்போ அவங்க அப்பாட்ட அப்பா லூ ஃபேமிலியோட வாரிசே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு பாருங்க, அந்த ஆள் வந்துட்டு நான் தான் அந்த 20 மில்லியனுமே கொடுத்தேன்னு கூட சொல்லுவார் போல், அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சீனை போட்டுட்ருக்காரு, நீங்கள் என்ன முறைப்படி வெல்கம்லாம் பண்ண மாட்டீங்களான்னு சொன்னதும் பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மதர் அந்த தண்ணி தூக்கி ஃபேஸில் ஊற்ற போகிறாங்க. நான் ஹீரோயின் நடுவில் வந்து விழா எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஹஸ்பண்ட் மேலே நீங்கள் இப்படி கை வச்சுருப்பீங்கன்னு சொன்னதும் அவனுக்குலாம் இந்த தகுதி போதுன்னு சொன்னதுமே கணத்தை சேர்ந்து அரைஞ்சு விழா நீ வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரஸ் தான், நீ வந்து இந்த குடும்பத்தில் எப்படி நுழைஞ்சு உனக்கு என்ன தெரியாதா அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. பார்த்தீங்களா உங்கள் பொண்ணு எப்படி வந்து நடத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அழுததுமே நம்ம ஹீரோ வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு நீங்கள் என்னோட ஒய்ஃப் மேலே கை வச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்லா இருக்காது, என்னோட பட்லர் இப்போ வருவார், என்னை வந்து மருமகனை அவங்களுக்கு ஏற்றுக்க பிடிக்கல, கொடுத்த காசு எல்லாத்தையுமே ரிட்டர்ன் கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது அப்போ அவங்க பட்லர் வந்துட்டு யங் மாஸ்டர்னு
சொல்லிட்டு கூப்பிடும்போது, உங்களுக்கு என்ன பைத்தியம் ஆயிருச்சா? இந்தால போயிட்டு கூப்பிடுறீங்கன்னு சொன்னதும், நீங்க என்ன பைத்தியம் முடிச்சு பேசிட்டு இருக்கீங்க? லூ குடும்பத்தோட வாரிசே இவர் தான் அப்படின்றத சொன்னதும், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இவனா ஷேங் அப்படின்றத சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. அப்ப அவங்க அப்பாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவள கண்ணத்த சேர்ந்து அரைஞ்சிட்டு, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே வேணாம் அப்படின்றத சொன்னதுமே, அப்ப அங்க நம்ம ஹீரோயின், இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நம்ம இங்கேருந்து போலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிட்டு போனதும், பாத்தீங்களாப்பா அவ எந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போறா அப்படின்றத சொன்னதுமே, நீ ஏன் கவலைப்படுற? அவங்க பிரதர் இன்னுமே ஹாஸ்பிட்டல்ல என் வசத்துல தானே இருக்கான். ஸோ எனக்கு தெரியும் அவளை எப்படி வலிக்கு கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு, அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட பொண்ணு மேல பாசமே இல்ல. அந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசிட்டு இருக்காரு. பட்லர் நாளைக்கு வந்து பார்ட்டி நடக்குதுல்ல, அதில் லியாவை வந்துட்டு அவங்க உங்களுக்கு பார்ட்னராக கூட்டிகிட்டு போக சொல்லி தாத்தா சொல்லியிருக்காருன்னு சொன்னதும், அதான் என்னோட ஒய்ஃப் இருக்காளே, நான் வந்து அவளை கூட்டிகிட்டு போய்க்கிறேன்னு சொன்னதும், நீ என்னவா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நீ தானே என்னோட லீகல் ஒய்ஃப், நான் உன்னை தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு, அங்கே வந்துட்டு அவளுக்காக சூப்பரான ட்ரெஸ்ஸஸ் ஜுவல்லரிஸ்லாம் கொண்டு வந்து எது வேணுமோ சூஸ் பண்ணு அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுமே ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி அங்கே ரெடியாகி வந்துடுறா. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா. என்னாச்சு அப்படின்றத கேட்டதும், உண்மையிலே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்றதாவே சொல்கிறான். அவங்க 2 பேருமே அங்கே பார்ட்டிக்காக கிளம்பும்போது, அப்போ பட்லர் தாத்தா வந்துட்டாரு உங்களை மீட் பண்ணுறதுக்காகன்னு சொன்னதுமே, சரி நான் வந்துட்டு இப்போ பார்ட்டிக்கு தனியாக போய்க்கிறேன். நீங்கள் வந்துட்டு பேசாமல் கிளம்பி தாத்தாவை பாருங்கன்னு சொன்னதும், நம்ம அசிஸ்டண்ட்டை நீங்கள் அவளை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றதாவே சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் உள்ளே போய் அங்கே ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, அங்கே சில பேர்லாம் நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியாது, அவனால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அதெல்லாமே அங்கே லியான்ற பொண்ணு, அதான் அவங்க தாத்தா சூஸ் பண்ண அந்த பொண்ணு வந்துட்டு கேட்டுட்டு, நான் தான் அவனை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணேன். அவனை மாதிரி ஒரு ஆள் கூடலாம் யாராச்சும் வந்து பேரா இருக்க முடியுமா? அவனை போய் மேரேஜ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்து ட்ரிங்க்ஸை தூக்கி ஃபேஸில் ஊற்றி விட்டா. ஏய் நீ யார், எதுக்காக பைத்தியம் மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும், நீ இப்போ யாரை பற்றி வந்து ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்கியோ அது வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான். எவ்வளோ தெரியும் தான் என்னோட ஹஸ்பண்டை பற்றி நீ இப்படி பேசுவ, உனக்கு என்ன அவ்வளோ தகுதி இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே எங்கள் டென்ஷனாக ஆரம்பிச்சிடுறா. அசிஸ்டன்ட் வந்துட்டு இல்லையா என்னாச்சுன்னு சொன்னதுமே, இப்போ இவன் வந்து என்னோட ஹஸ்பண்டை பற்றி பேசிகிட்டு இருந்தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இப்போ அதெல்லாமே கேட்டுட்டு நான் வந்துட்டு அவங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. இவர் வந்துட்டு நீங்கள் வந்து சாரி அப்படின்றத சொன்னவே, நான் வெளியே போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்கே அவளோட பாய் ஃப்ரெண்ட் அந்த ஷென் வந்துடுறான். என்ன இங்கே வந்து உட்காந்துட்ருக்கு அப்படின்றத சொல்லிட்டு, நீ ரொம்ப பார்க்க அழகாக இருக்கான்னு சொன்னதுமே, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருந்ததுமே வேமா அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு, நீ வந்துட்டு இவ்வளோ நாள் நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டாக இருந்தேன், என்னை டச்சே பண்ண விடலை, நீ வந்துட்டு எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாச்சும் கொடுக்கணும்ல, இன்னைக்கு பார்க்க வேற ரொம்ப அழகாக இருக்க, எனக்கான வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுமே, அவ்வளோதாங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷனாகி போயிடுறா. ஹீரோவுமே அதெல்லாமே பார்த்துட்டு, என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைப்பேன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை போட்டு அங்கே அடி வெளுத்து விட ஆரம்பிச்சிடுறான். அவன் நானுமே உன்னோட ஃபேமிலியை சேர்ந்தவன் தான், நான் உன்னோட பிரதர், நீ எப்படி இந்த மாதிரி நடத்தலான்னு சொன்னதும், எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஒய்ஃப் மேலே கை வச்சிருப்பா, அதுக்கான உனக்கு பனிஷ்மெண்ட் வேணாமான்னு சொல்லிட்டு அவனை இன்னமே போட்டு அடி வெளுத்துங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ பயப்படாதன்னு சொல்லும்போது, அப்போ தாத்தா நீ முதல் ஸ்டாப் பண்ணு அப்படின்றத சொன்னாலுமே நம்ம ஹீரோயின் நான் சொன்னா நிப்பாட்ட அவன் காலை ஓட அப்படின்றத அவன் சொல்கிறான். அங்கே தாத்தா வந்துட்டு நீ எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்க, உன்னோட பிரதர் அப்படின்றத சொன்னதும், அவன் என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃப் மேலே கையை வச்சிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க ரொம்ப கோவப்படுறான். அப்போ அங்கே திரும்பவுமே போட்டு அசிஸ்டன்ட் அடிக்க ஆரம்பிச்சதுமே, நம்ம தாத்தா நீ வந்துட்டு பேசாமல் நிப்பாட்டு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. உடனே அவன் தாத்தாவோட காலை பிடிச்சிட்டு, தாத்தா இத்தனை பிரச்சனைக்கு காரணமே இவ தான், இவ வந்து ஆல்ரெடி என்னவே டேட் பண்ணிட்டா, இவ வந்து காசுக்காக தான் என் பின்னாடி சுத்தினான்னு சொல்லிட்டு தான் நான் வேணான்னு விட்டுட்டேன், ஆனால் இப்போ வந்துட்டு பாருங்க இவன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசினதுமே, ஹீரோயின் என்னை பற்றி நீ தேவையில்லாமல் எதுக்காக போய் பேசிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, அங்கே தாத்தா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதையுமே நம்பிட்டு, நான் இப்படிப்பட்ட பொண்ணை வந்துட்டு உனக்காக நான் பார்த்து வைப்பேனா, நான் பார்த்த லியா வந்து நீ ஏன் வந்து சூஸ் பண்ணாம இவ்வளோ போய் சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும், தாத்தா நீங்கள் வந்துட்டு என் விஷயத்தில் தலையிற வேலை வைக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டு, இவன் வந்துட்டு பண்ண தப்புக்கு இவனுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அப்புறம் என் ஒய்ஃப் பக்கம் திரும்பி கூட பார்த்தானே இவனை கொல்லாம மட்டும் விட மாட்டேன், என்னோட ஒய்ஃபை பற்றி எனக்கு தெரியும், யார் அவளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அவன் உடனே வந்துட்டு அழுது அங்கே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறான். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு எப்படியாச்சும் கிடைச்சாகணும்னு சொல்லிட்டு, தாத்தா நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னதும், போதும் முதல் ஸ்டாப் பண்ணேன், இப்போ உன்னோட அப்பா உயிரோட இருந்து தான் இந்த நிலைமை உனக்கு வந்திருக்காது, உன் பேருக்கு பின்னாடி இந்த லூன்ற சர்நேம் இருக்க வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத சொன்னதும், தாத்தா எனக்குமே கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் கிடைக்கல அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். நீ வந்துட்டு தேவையில்லாம உனக்கு எது சொந்தமில்லையோ அதுக்கு ஆசைப்படாத, நீ ஒன்றும் இந்த குடும்பத்தோட வாரிசு கிடையாது, அவன் தான் அப்படின்ற சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. அப்போங்க நம்ம ஹீரோயினுக்கு அவங்க சிஸ்டர் கால் பண்ணி, நாளைக்கு வந்துட்டு கிளாஸ் ரீயூனியன் பார்ட்டி இருக்குது, அதுக்கு கண்டிப்பாக நீ வரணும்னு சொன்னதும், நான் வரமாட்டேன்னு அவள் சொல்கிறா. நீ வந்தேன்னா உன்னோட அம்மாவோட செயினை நான் உனக்கு கொடுத்துருவேன், இல்லைன்னா அதை வந்துட்டு குப்பையில் போட்டுருவேன்னு சொன்னதுமே, சரி ஓகே நான் வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவள் சொன்னதும், நம்ம ஹீரோ உனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீ
நீ எதுக்காக வந்து கம்பேர் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு போயிட்டுருக்கன்னு சொன்னதும், இல்லை நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு போய் தான் ஆகணும், அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இதெல்லாமே எனக்கு வேணான்னு சொன்னதும், கொடுத்த எதையுமே நான் திரும்ப வாங்க மாட்டேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவளுக்காக சில கிஃப்ட்ஸையுமே அவன் கொடுத்து விடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க சிஸ்டரை மீட் பண்ண போனதுமே அவள் கையில் அந்த பெண்டன்ட் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவள் தான் போட்டிருந்திருக்கா, அவங்க அப்பா வந்துட்டு அதை பிடிங்கி அவளுக்கு அங்கே கொடுத்துருக்காரு, இதை கொடு அப்படின்றத அவள் சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. நாளைக்கு ரீயூனியன் பார்ட்டிக்கு நீ வந்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு எல்லாமே கிடைச்சிரும், உன்னோட அம்மாவோட திங்ஸ் எல்லாம். நீ வரமாட்டேன்னா கிடைக்காதுன்னு சொன்னதும், இல்லை நான் கண்டிப்பாக வந்து வாக்கு கொடுக்குறேன், நாளைக்கு வரேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி போகும்போது அந்த ஷென் பார்த்தா நொண்டி நொண்டி வர்றான், போட்டு அடி வெளுத்துட்டாங்கல்ல. அப்போ அவங்க சிஸ்டர் வந்து, என்ன இப்படி வந்துட்டு ஏதோ ஏழை விட்டு பொண்ணு மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கு, அவ்வளோதான் அவனுக்கு காசு இல்லையா அவங்க ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அதெல்லாம் பெருசாகவே தோணலை. அங்கே வந்துட்டு அங்கே உள்ளே போனதுமே இருக்க எல்லாருமே இவங்க பெரிய பணக்காரவங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு ரொம்பவே மோசமாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் அந்த ஷென்னை பார்த்தா ரொம்ப அளவுக்கு மீறி நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு ரொம்பவே இந்த சீப்பாக அங்கே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ நம்ம ஹீரோங்க வந்துடுறான், என்ன தைரியம் தான் நீ என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைப்பான்னு சொன்னதுமே, இவங்களுக்கு லாய்க்கே இல்லாதவ பிரதர், இவங்க ரொம்ப மோசமானு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்து சீப்பாக எல்லாருமே சேர்ந்துட்டு ஹீரோயினை பற்றி பேசுகிறாங்க. நீங்களாம் வந்துட்டு அவளோட கிளாஸ்மேட்டான்றது எனக்கு கண்டிப்பாக வந்து புரியவே இல்லை. நான் இன்றைக்கி எல்லாருக்குமே பில் பே பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் வந்துட்டு எதுவுமே இன்றைக்கி வந்துட்டு நடக்க போகிறது கிடையாது, எல்லா பில்லையுமே நீங்கள் தான் பே பண்ண போகிறீங்க. ரெண்டாவது, நீ வந்துட்டு என் கீழே தான் வந்துட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போகிறேன், நான் வந்துட்டு என்ன ஜாப் கொடுக்குறனோ அதை தான் பண்ணணும்னு சொன்னது, உங்கள் இஷ்டத்துக்கு நான் பண்ண மாட்டேன்னு அவன் சொல்கிறான். என்ன வந்து பண்ண மாட்டேன், பண்ணலன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நீ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஊரில் இருக்க முடியாது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். அசிஸ்டண்ட்டை இவங்க வந்து பில் ஒழுங்காக பே பண்ணலைன்னா வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே பாத்ரூமை கழுவ விடுங்க அப்படின்ற சொல்லிட்டு போகிறான். அங்கே வந்துட்டு பில்லை வந்துட்டு கேட்டதுமே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அவங்க எல்லாருமே எங்ககிட்ட கொடுக்குறதுக்கு ஏது காசு, நாங்கள் ஒன்றும் இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு ஒன்று கூட்டிகிட்டு வர சொல்லலையே, நீ தான் கூட்டிகிட்டு வந்த, அப்படின்னா நீ தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அவனோட கார்டை வந்துட்டு நம்ம ஹீரோ பிளாக் பண்ணி விட்டான் போல். ஸோ வந்துட்டு பில் பே பண்ண முடியாமல் போயிடுது. அங்கேருந்து அவங்க எல்லாருமே எந்திரிச்சு போனதுமே கடைசியில் பார்த்தா இவங்க 2 பேர்த்தையுமே அங்கே பாத்ரூமை வந்துட்டு கழுவ விட்டாங்க. நம்ம தாத்தாக்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சு போய் அவர் அங்கே வந்து குச்சி வச்சு அடி வெளுத்து விட ஆரம்பிச்சிடாரு. எவ்வளோ கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்க, குடும்ப மானத்தையே வாங்குறேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. தாத்தா இதுக்கெல்லாமே காரணம் அந்த பொண்ணு தான், அவளால் தான் என்னோட பிரதர் வந்துட்டு என் கார்டை வந்து பிளாக் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த தப்பையுமே தூக்கி நம்ம ஹீரோயின் மேலே அங்கே போட்டான். அந்த தாத்தாவுமே வந்துட்டு ஏதோ முட்டாள் மாதிரியே வந்துட்டு அதில் எல்லாமே இங்கே பிலீவ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஹீரோட்ட, நான் வந்து உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறானான்னு சொன்னதுமே, அதெல்லாம் தொந்தரவு கொடுக்கல அப்படின்றத அவன் சொல்கிறான். நீ என்னோட ஒய்ஃப், நான் உனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு உன்னோட வீட்டில் உன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பி விட்டுட்டாங்க, நீ எப்போ என் வீட்டுக்கு வரப்போகிற அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, ஃபஸ்ட்டு என் பிரதரை பார்த்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் வந்து தங்கிக்கிறேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ ஹாப்பியாகிட்டு அவள் கையில் ரிங்கை போட்டு விட்டுட்டு, நீ எப்பயுமே வந்துட்டு எனக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது, என்னோட வாழ்க்கையில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்குமே அவனோட பேச்செல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. பிறகு அவங்க பிரதரை மீட் பண்ணுறதுக்காக போனால் இப்போ நம்ம ஹீரோயின் போனதுமே அங்கே கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. எதுக்காக வந்துட்டு பிரதரை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அவனுக்கு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு என்ன தெரியாதா அப்படின்ற சொன்னதும், என்ன வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்காவே, என்னோட பையனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்னு அவங்க சொன்னதும், அவங்க ஸ்டெப் மதருமே அவங்க அப்பா போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாராமான்னு சொல்லிட்டு ட்ராமா போட்டதும் நம்ம ஹீரோயின், இவ்வளோ நாளாக பாசம் எங்கே போச்சு, இத்தனை வருஷமாக அவனுக்கு ஒரு பில் கூட பே பண்ணது கிடையாது, புதுசாக என்னமோ ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ வந்துட்டு எங்களுக்கு ஸ்டென் கூட சேர்ந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடு, அப்படின்னா தான் நான் வந்துட்டு உனக்கு வந்து உன்னோட பிரதரை மீட் பண்ண விடுவேன், அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணுவேன் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதோ ஹீரோயின், அப்படின்னா எனக்கு விஷயம் புரிஞ்சுக்கிருச்சு, இதுக்காக நீங்கள் வந்துட்டு உங்கள் பிள்ளைய வச்சு சீப்பாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. அப்போ உங்கள் சிஸ்டருமே, நானுமே இந்த கம்பெனியில் ஒர்க் பார்க்கணும், ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்குமே ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயின், சரி நான் வந்துட்டு பேசுகிறேன், ஃபஸ்ட்டு என் பிரதர் எங்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கே வேகமாக மேலே போயிட்டுருக்கா. அவங்க பிரதர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான், என்னால் தானே உனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்ற சொன்னதும், யார் சொன்னதா, அப்படிலாம் கிடையாது, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதுமே, சிஸ்டர் நான் என்ன பண்ணாலும் வந்து பிழைக்க போகிறது கிடையாது, பேசாமல் நீங்கள் விட்டுருங்களேன் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் கிடையாது, நான் இருக்கேன்ல, உன்னை எப்படினாலும் காப்பாற்றிடுவேன், நீயுமே மற்ற பசங்களை மாதிரி ரொம்ப ஹாப்பியாகிட்டு எல்லா விஷயத்துலையுமே கலந்துக்கலாம், விளையாடலாம் அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாகிருது.
நம்ம ஹீரோட்ட அங்கே வந்து அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. என்னாச்சு அப்படின்றத கேட்டதும், நீ எதுவும் என்னை மேரேஜ் பண்ணி கவலைப்படுறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அப்படிலாம் கிடையாது. நீ எதுவும் அந்த மாதிரி கவலைப்பட்டுட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் கிடையாதுன்னு சொன்னதும், சரி ஓகே உன்னோட பிரதரை வந்துட்டு பார்க்க போனேன் என்னாச்சுன்னு சொன்னதுமே, அவங்க வந்துட்டு என்னோட சிஸ்டர் உன் கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுறா. 2வது ப்ராஜெக்ட் வேணுமா, அவங்க கஷ்டப்படுறாங்களாம். அதுக்காக தான் இந்த வேலை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின் அவன் ஹாப்பியாகிட்டு அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே நம்ம ஹீரோயின் அந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். ஸோ வந்துட்டு என் பிரதரை நான் இங்கே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு சொன்னதுமே, நீ என்ன வந்து பேசிகிட்டு இருக்க, என்னோட பையனை எனக்கு பார்த்துக்க தெரியாதா, நான் வந்துட்டு வீட்டிலே வச்சு அவனை பார்த்துக்குவேன், வந்து டாக்டரெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறோன்னு சொன்னதும், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்ட்டு சொன்னதும், இசத்துக்கு பேசிகிட்டு இருக்காத, இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் அவள் என் பக்கம் தான் இருக்கணும்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, எனக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியும் உங்களை அப்படின்ற சைட்டு அங்கே கோவப்பட்டதுமே அந்தால் கோவப்பட்டு அங்கே அடிக்க ஆரம்பிச்சிடா. உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்ற சைட்டு அவங்க அங்கேருந்து போகிறா. அவங்க டாக்டர் கால் பண்ணி உங்கள் பிரதருக்கு வந்துட்டு இப்படி டொனேட் பண்ணுறதுக்கு ஆர்கன் கிடச்சிருச்சுமா, நான் வந்துட்டு காஸ்ட் ரொம்ப அதிகமாகும், நீங்கள் தான் வந்து பேமெண்ட் உடனே பண்ணணும்னு சொன்னதும், நான் வந்துட்டு இதுக்காக என்னோடய ஹஸ்பண்டை தொந்தரவு பண்ண மாட்டேன், நானே ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் ஓகேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஆஃபீஸில் வந்துட்டு ஒர்க்குக்காக வந்துட்டு அவள் சப்மிட் பண்ணிகிட்டு இருக்கா சர்டிஃபிகேட்லாம். பார்த்தா அது நம்ம ஹீரோவோட கைக்கு தான் வந்திருக்கு. இங்கே பாரு அவள் கம்பெனினே தெரியாமல் அவளே வந்துட்டு ஒர்க் பண்ண கேட்டிருக்கா. ஆனால் ரொம்ப குவாலிஃபிகேஷன் இருக்கே அப்படின்னா இவளுக்கு வந்துட்டு பெரிய ஹையஸ்ட் பொசிஷனாக வந்து ஜாப் கொடுங்க அப்படின்ற சொல்கிறான். அங்கே ஆஃபீஸில் இருக்க எம்ப்ளாயி எல்லாமே இந்த பொண்ணுக்கு வந்துட்டு பாரேன்ப்பா ரொம்ப காஸ்ட்டோட வந்துட்டு கிடைச்சிருக்கு வேலை வந்து அப்படின்னா வந்து ஏதோ கனெக்ஷனோட தான் வந்திருக்கா போல் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே மேனேஜரை மீட் பண்ணுறதுக்காக போனால் அங்கே வந்து பார்த்தா அந்த ஷென் தான் இருக்கான். பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நான் வந்துட்டு இங்கே நீ இருப்பேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் இங்கே ஒர்க்குக்கே வந்திருக்க மாட்டேன்னு சொன்னதும், நீ அதை எப்படி உன் இஷ்டத்துக்கு வேலையை விட்டு போவ, உனக்கு காசு தேவைப்படுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக வந்துட்டு வேலையை பாரு, இல்லைன்னா நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு மிரட்டான். ஹீரோயினுக்குமே வேறு வழி இல்லாமல் பாவம் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கா. ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்குமே அவன் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போயிட்டு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் கிடைக்கணும்னா நீ தான் ட்ரிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நிறைய வம்பு பண்ணி ட்ரிங்க் பண்ண வச்சுட்ருக்கான். அதுக்கப்புறம் உங்களுக்காக தான் நான் இவ்வளோ கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க எல்லாருமே அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண விட்றான். ஹீரோக்கு இந்த நியூஸை தோணுதுமே அவனுக்கு அங்கே ஆத்திரம் தாங்க முடியல, எப்படியாச்சும் எனக்கு எந்திரிச்சு போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவனால் நடக்க முடியாமல் இருந்துச்சு இல்லையா ஆக்சிடென்ட்னால. ஸோ வந்துட்டு எப்படியோ முயற்சி பண்ணி அவன் எந்திரிச்சிடுறான். அசிஸ்டண்ட்டுக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுது. அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே போட்டு அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையுமே சேர்த்துடுறான். வேமா ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது ஹீரோவை பார்த்துட்டு அங்கே பயந்து போயிட்டு ஹக் பண்ணிக்கிறான். நான் இருக்கேன்ல நீ ஏன் கவலைப்படுற அப்படின்றத சொன்னதுமே, என்னை வந்துட்டு இந்த லெவலுக்கு மோசமாக பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாதுப்பா அப்படின்ற சைட்டை ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. நீ வந்துட்டு ஏன் கவலைப்பட்டுட்ருக்க, உனக்காக நான் எப்பயுமே இருக்கேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே அசிஸ்டண்ட்டை அவன் வந்து என்னோட ஒய்ஃபை திரும்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான், அவனுக்கு வந்துட்டு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு தெரியல அப்படின்ற சைட்டு வேமா அவங்க கிளம்பி போயிட்டுருக்கும்போது இவன் பார்த்தா அங்கே பயந்து போய் அவங்க தாத்தாட்ட கால் பண்ணி, ஐயோ தாத்தா என்னை வந்துட்டு காப்பாற்றுங்க, இல்லை இவன் கொலை பண்ணிடுவான் என்னன்னு சொல்லும்போது, உனக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் என்னோடய ஒய்ஃப் மேலே கையை வைக்காதன்னு, திரும்ப என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு போட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை விட்டு அடி வெளுக்க விட ஆரம்பிச்சிடுறான். அப்போ அங்கே தாத்தா வந்துடுறாரு. தாத்தா ப்ளீஸ் பாருங்கள் என்னை எப்படி அடித்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கான்னு சொன்னதும், உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா, அவன் பிரதர் தானே, உன்னோட அப்பாவோட ரத்தம் தானே, நீ எப்படி அந்த பொண்ணுக்காக இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், தாத்தா நீங்கள் வந்துட்டு எதுவும் தெரியாமல் இவனுக்காக பேசிகிட்டு இருக்கீங்க, இவனை மாதிரி ஒரு ஆளெல்லாம் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கே லாய்க்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே எந்திரிச்சு நின்னதுமே அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஷாக்காகிருது. அப்போ நீ வந்துட்டு இப்படிலாம் வந்து அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு வர வேலை வைக்காத, அப்படி அவனை வந்துட்டு ஏதாச்சும் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீ என்ன தான் வந்துட்டு அடிக்கணும் அப்படின்ற சொன்னதும், நான் வந்துட்டு இவனை என்ன பண்ணணுமோ அது எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போயிடுறான். அப்போ அந்த தாத்தாவுமே ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு, உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, எப்போ பார்த்தாலும் ஏன் தேவையில்லாத வேலை பண்ணி தொலைகிற, ஒழுங்காக வந்து இரு, இல்லைன்னா நான் உன்னை அப்ராடுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அவன் நம்ம ஹீரோயினோட சிஸ்டர்ட்டு கால் பண்ணி அவன் வந்து எந்திரிச்சு நிற்க வேற ஆரம்பிச்சிட்டான்ப்பா, அப்படின்னா அவனுக்கு உடம்பு சரியாயிருச்சு, அப்படின்னா எல்லா சொத்துமே அவன் கைக்கே போயிடும், ஏதாச்சும் நம்ம பண்ணி ஆகணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினோட பிரதரை வந்துட்டு கொடுமைப்படுத்துகிற மாதிரி ஒரு வீடியோவை அனுப்பி விட்றா. ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு வேமா வீட்டுக்கு போயிட்டு அவங்க பிரதரை காப்பாற்றிட்டு இருக்கா. அந்த பையன் மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அவங்க இன்னுமே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு போட்டு அடிச்சுட்டு அந்த பையனுமே போட்டு பிஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னுமே உட முடியாமல் போட்டோன்னு சொல்லிட்டு, இப்போ நான் என்ன பண்ணணும் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே, இப்போ என் முன்னாடி நீ மண்டி போடுன்னு சொன்னாலுமே அந்த வேலையுமே அவள் பண்ணுறா அவங்க பிரதரை காப்பாற்றுறதுக்காக. அப்படி இருந்துமே அவள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் சின்ன பையனை போட்டு அங்கே பாடப்படுத்திட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி வந்துட்டு எதுவுமே இங்கே நடக்க போகிறது கிடையாது, இங்கே தான் நீ கடந்து சாவ போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துடுறான். என்னோட ஒய்ஃப் எங்கே அப்படின்ற செட்டு கேட்டதோ அவள் இங்கே வரவே இல்லையே அப்படின்ற செட்டு அவங்க ஃபேமிலியே சேர்ந்து ட்ராமா பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற செட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை விட்டு தேட சொன்னதுமே அவங்க ஸ்டெப் மதர் விட மாட்டாங்க. தேவையில்லாமல் வீட்டுக்குள்ளே போகிற வேலை வைக்காதன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அங்கே வேகமாக போய் நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அவங்களுக்கு அங்கே
ரொம்ப பயமாகி போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போனதுமே, எங்களை மீறி நீ எப்படி வந்துட்டு தூக்கிட்டு போவ, தேவையில்லாமல் வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்காதான்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு நீங்கள் போய் ஷாவை தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னதுமே அவங்க அப்பா கோவப்படுறாரு. என் பையனை என்ன கேட்காம எப்படி தூக்குவேன்னு சொல்லிட்டு, நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன், என்னை மீறி உன்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் எந்திரிச்சதுமே என்னோட பிரதர் எப்படி இருக்கான் அப்படின்ற சொல்லி கேட்டதும், நீ ஏன் அவனை பற்றி கவலைப்படுற, பக்கத்து வார்டில் தான் இருக்கான், அவனை நான் நல்லா கேர் பண்ணிக்கிறவேன்னு சொன்னதுமே 2 பேருமே ஹாப்பியாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. பையனை ஈஸியாக காப்பாற்றிடலாம், அவனுக்கு வந்துட்டு இப்போ உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், நம்ம வந்துட்டு காசு அதுக்கு நிறைய தேவைப்படுதுன்னு சொன்னதுமே, நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, நான் இருக்கும்போது ஏன் நீ கவலைப்படுற அப்படின்றத சொல்லலாம். ஹீரோயினுக்கு அவன் சாப்பாடுங்க ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாங்க வந்துடுறாரு. எங்கே ஷாவ் அப்படின்ற சொல்லி கேட்டதுமே, அப்போ அவனை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, உங்கள் கூட அனுப்ப முடியாதுன்னு சொன்னதும் அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலுமே லா படி தான் நடந்தாகணும், அவன் என்னோட பையன், அவன் ஏன்ட்ட தான் இருந்தாகணும்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, இத்தனை நாளாக நீங்கள் எங்கே போனீங்க, இப்போ அப்பான்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கே கோவப்படுறாங்க. அப்போ அவங்க ஸ்டெப் சிஸ்டர், நான் வந்துட்டு சொல்லக்கூடாது, என்னோட அக்கா வந்துட்டு கேரக்டர் சரியில்லாதவ அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவங்க அப்பாவுமே, நானுமே என் பொண்ணை பற்றி சொல்லக்கூடாது, அதனால தான் நான் இவ்வளோ நாளாக பாவம் உங்களை வந்து விட்டு வச்சுருந்தேன், இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, அவள் ரொம்பவே கேரக்டர் சரியில்லாதவன்னு சொன்னதும் அப்போ அவள் கையை டச் பண்ணதுமே கையை உதறிட்டு அவன் தொடச்சிட்டு, என்னோட ஒய்ஃபை பற்றி நீங்களாம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அவள் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும், நான் வந்துட்டு அவளை தவிர வந்துட்டு வேறு யாரையும் எப்பயுமே நினச்சி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவங்க பிரதர் அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. உடனே இந்த ஆள் வந்து ட்ராமா பண்ணிட்டு, நீ அப்பா கூட வருவே இல்லைப்பான்னு சொன்னதுமே, என்னது அப்பா கூட வருவியா, இத்தனை நாளாக என்னோட சிஸ்டர் எனக்கு பேமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தாங்களே, ஒரு தடவையாச்சும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களா, புதுசாக என்ன பாசம் வந்து கொண்டாடிட்டு இருக்கீங்க, இப்போ என் உடம்புல இவ்வளோ காயம் இருக்குது, அதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, உங்கள் ஆசை பொண்டாட்டி தான் அப்படின்ற சொன்னதுமே, இப்போவே நான் அவளை பனிஷ் பண்ணுறேன் அதுக்காக அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஆள் உடனே சீனை போட்டு அவங்கள போட்டு அடிச்சிடுறாரு. நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன்ப்பா, தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னதுமே அந்த பையன் மரியாதை இங்கேருந்து போயிருங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோ, அவனுக்கு ஆல்ரெடி 18 வயசு ஆயிடுச்சு, அவன் தான் இனிமேல் யார் கூட இருக்கணும்னு டிசைட் பண்ணுவான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு ஷாக் ஆகிட்டேன்னா 18 வயசு ஆயிடுச்சான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், இதான் உங்கள் புள்ள மேலே இருக்க பாசமா அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. இந்த பார்த்தீங்களா உங்கள் பொண்ணு என் பையன் தம்பியை போட்டு எப்படி கொடுமைப்படுத்தியிருக்கானே, இந்த வீடியோஸ்லாம் நான் போலீஸில் காமிச்சேன்னு வச்சுக்கோங்கமே, உங்களை உள்ளே தூக்கி போட்டுருவாங்க, மரியாதையோட இங்கேருந்து போயிருங்க அப்படின்ற சொல்லிட்டு மிரட்டினதுமே அவங்களுமே வேறு வழி இல்லாமல் அங்கே போக வேண்டியதாகிடுது. நம்ம ஹீரோ, எதை பற்றி நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோவுமே அங்கே வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அந்த ஷென்னும் அவங்க சிஸ்டருமே இருக்காங்க. என்னென்னு பார்த்தா அவங்க தாத்தா தான் கூப்பிட்டுருக்காரு அவங்க அப்பாவோட டெத் ஆனிவர்சரிக்காக. அவங்களுக்கு பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல. அவங்க 2 பேருமே ஏதோ பிளான் பண்ணிட்டு நம்ம எனக்கு மில்கில் அங்கே ட்ரக்கை கலந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க சிஸ்டர், என்னை மன்னிச்சிட்டிங்கன்னா நீங்கள் குடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அழுது ட்ராமா பண்ணதுமே, தயவு செஞ்சு நீ பேசாமல் இரு அப்படின்ற சொல்லிட்டு அவள் பாலை வாங்கி குடிச்சிட்டு இந்த ரூமை விட்டு வெளியே போன்னு சொல்கிறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவளுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. இப்போ அந்த ஷென்னியுமே வந்துட்டு, நான் வந்து சொன்ன மாதிரி வந்து பண்ணிட்டேன்னு கேட்டதும் பக்காவாக பிளான் பண்ணிட்டேன், இப்போ வந்துட்டு பாரு அவன் நிலைமை அப்படின்ற சொல்லிட்டு அவனை அந்த ரூமுக்கு அவன் அனுப்பி விட்றான். அவன் இந்த ரூமுக்கு போயிட்டு, இன்னைக்கு வந்துட்டு யாரும் உன்னை வந்து என்கிட்ட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ வந்து எவ்வளோ தெரியுதே திரும்ப இந்த வேலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடித்து வெளியே வரட்டினதுமே பக்கத்தில் க்ளோஸ் ஆகிற ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸோ புரிஞ்சுக்குது அந்த பாலில் தான் வந்து ட்ரக்கு கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனுமே வந்துட்டு அந்த பால் எடுத்து குடித்ததுமே 2 பேருக்குமே ஹார்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. 2 பேருமே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே தாத்தா பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாரு, டெத் ஆனிவர்சரி நாளைக்கு, கொஞ்ச நாளைக்கு உங்களால் கண்ட்ரோலாக இருக்க முடியாது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோயின், நீ எதுக்குப்பா உன்னோட பிரதர்கிட்ட போய் இவ்வளோ தூரத்துக்கு ரூடாக வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், கிடக்குறான் ஒரு ஃப்ராடு, அவனெல்லாம் வந்துட்டு நீ பெருசாக எடுத்துகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவில் சமாதானப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட சமாதிக்கு முன்னாடி போயிட்டு என் பாட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து வாமிட் வர ஆரம்பிச்சதுமே, என்ன இவ வாமிட் பண்ணிட்டு இருக்கா, ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன ஷென்னோட குழந்தையா அப்படின்றத சொன்னதுமே, இது ஒன்றும் ஷென்னோட குழந்தை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், இது என் ஹஸ்பண்டோட குழந்தைன்னு சொல்கிறா. அவங்க டாக்டருமே செக் பண்ணிவிட்டு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனால் வந்துட்டு இவங்க 2 பேரும் ஃபேக்காக வந்து ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி இது வந்துட்டு ஷென்னோட குழந்தை தான், ஆனால் வந்துட்டு அங்கே உங்கள் பேரன் மேலே பழியை போட்டு சொத்துக்காக ட்ராமா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணதுமே அந்த தாத்தாவுமே முட்டாள் மாதிரி நம்பிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்ன மாதிரி நான் ஒரு பொண்ணை பார்த்ததே கிடையாது, காசுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக நடப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே அசிங்கப்படுத்திடுறாரு.
செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்றத சொல்கிறாரு. நான் என்னோட ஹஸ்பண்டை விட்டு போக மாட்டேன், உங்களுக்கு நான் நிரூபிக்கணும் நல்லவளா இல்லையான்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதுமே அவனுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சைல்டுஹுட் ஸ்வீட் ஹார்ட் இருக்காங்க, அவனை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான், நீ வந்துட்டு அவளை மாதிரியே இருக்கான்ற வசம் கூட சேர்ந்து இருக்கான்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோஸ்லாம் காமிச்சதுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிருது. சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவங்க பிரதர் டேமே நம்ம வந்துட்டு இங்கேருந்து அப்ராடுக்கு போய் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி உன்னை காப்பாற்றிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அவள் வந்து அங்கே ஹீரோட்ட அங்கே டைவர்ஸ் நோட்டீஸை கொடுத்துட்டு போனதுமே ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிருது. அவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுறான். எல்லாம் வந்துட்டு கை வந்து சேர நேரத்தில் இப்படி எல்லாத்தையுமே கெடுத்து விட்றாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து ஃபாலோ பண்ணிட்டு அங்கே வந்துட்டு போக சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க தாத்தாவை மீட் பண்ணிட்டு இந்த டிஎன்ஏ பாருங்க அப்படின்றத சொன்னதுமே பார்த்தா இவனோட பேபின்னு போட்டிருக்கு, இது எப்படி சாத்தியம்னு சொன்னதும் ஏன்னா இதான் உண்மை, அவன் ஃபேக்காக வந்து ரெடி பண்ணியிருக்கான்னு சொன்னதும் தாத்தாக்கு அங்கே நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிருது. வந்துட்டு ஒரு 7 இயர்ஸ் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் திரும்ப கண்ட்ரிக்கு வரப்போறான்னு சொல்லிட்டு அங்கே கேள்விப்பட்டதுமே ஹீரோ வந்து அப்படின்னா என்னோட ஒய்ஃபை நானே போய் பிக்கப் பண்ணணும்ல அப்படின்ற சைட் தான் இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக அவங்க பிரதர் பையனோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அவங்க பிரதருக்குமே இப்போ நோய் எல்லாமே சரியாயிருது, அவனுமே பெரிய பையனாக வளர்ந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் தன்னோட கம்பெனியை பார்த்துக்கணுன்றதுக்காக திரும்பவுமே கண்ட்ரிக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோவோட பையன் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க அப்பா கூட கனெக்ஷனில் தான் இருக்கான் போல், குழந்தை பிறந்தது இருக்கிறது எல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரியும். அப்பா நீங்கள் எப்பயுமே இப்படியே வந்துட்டு பின்னாடியே இருந்து ஒர்க் பண்ணால் என்ன அர்த்தம், நீங்கள் அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கப்பா அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் இப்போ என்னோட ஒய்ஃபை போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே ஹாப்பியாகிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே கம்பெனிக்கு வந்து விழா. இதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் வந்துட்டு எல்லாத்தையுமே நான் தான் எடுத்து நடத்த போகிறேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி என்னோடது தான், இப்போயுமே என்னோடது தான். இந்த ஆள் வந்து மிஸ்ட்ரஸை கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டாருனா இந்த ஆள் அதோட இருக்குமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கான். பட் அங்கே ஆஃபீஸில் இருக்கவங்களாம் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அவரை கம்பெனியை விட்டு தூக்கிட்டு இவ்வளோ சிஇஓவாக போடுறதுக்கு. அப்போ ஹீரோ அங்கே வந்துடுறான், இந்த கம்பெனியோட பெரிய ஷேர் ஹோல்டரே நான் தான், நான் சொல்கிறதா இந்த கம்பெனியில் நடக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஆள் வந்து இவ்வளோ நாளாக பண்ண ஃப்ராடுத்தனம் எல்லாத்தையுமே எவிடன்ஸை கொடுத்து அந்த ஆளையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து உள்ளே எடுத்துகிட்டு போக சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினையுமே வந்துட்டு அந்த கம்பெனியோட ஹெட்டாக மாற்றிடுறான். இப்போ நீ வந்துட்டு இப்போ ஹாப்பியாக இருக்கே, நீ எப்படி இருக்குன்னு சொல்லும் போது நீங்கள் வந்துட்டு இப்படி என் பக்கத்தில் க்ளோஸாக வர வேலையில் வைக்காதீங்க, ஆல்ரெடி நம்மளுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நான் எப்போ அதில் வந்துட்டு டைவர்ஸில் சைன் பண்ணேன் டைவர்ஸ் ஆகுறதுக்கு, எப்பயுமே நான் உன் கூட தான் வந்துட்டு இருந்துட்டுருக்கேன், நீ என்னோட ஒய்ஃப் தான் இப்போ வரைக்கும், பின்னாடி வந்துட்டு நான் எப்பயுமே இருந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், என்னோட பையனுமே எனக்கு வந்துட்டு நல்ல கனெக்ஷனில் தான் இருக்கான் அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் தாத்தாவை கூட்டிகிட்டு போய் அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா குழந்தைய. அங்கே குழந்தைய பார்த்ததுமே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் வந்துட்டு தெரியாமல் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மன்னிப்புமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிரிஞ்செல்லாம் போகக்கூடாது, சேர்ந்து தான் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் அன்றைக்கி நைட்டு வந்துட்டு குழந்தையால் அங்கே தங்க வேண்டியதாகிடுது. அப்போ அங்கே ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு போய் குழந்தைக்காக ரூமில் இருந்தால் நம்ம குட்டி பையன் நீங்கள் வந்துட்டு இங்கே இருங்க நான் வேறு ரூமுக்கு போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறான். அப்போ ஹீரோயின் அங்கேருந்து போக பார்க்கும்போது நீ வந்துட்டு எதுக்காக அப்படி என்னை விட்டுட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டதுமே வேற ஒரு பொண்ணை பிடிக்குன்றப்ப நான் எப்படி உங்கள் கூட க்ளோஸாக இருக்க முடியும் அப்படின்ற செட் அவ கேட்குறா. என்ன பேசிகிட்டு இருக்க, அந்த சின்ன வயசு ஸ்வீட் ஹார்ட் தாத்தா சொன்னது அது வேற யாரும் கிடையாது, அது நீ தான், அது கூட உனக்கு புரியலையா அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் அங்கே குழந்தைய வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு போகும்போது பார்த்தா அந்த ஷென் வந்து குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். அவங்க சிஸ்டர் இவனு காசுக்காக இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணமே நீ தான், நீ பிறந்ததுனால தானே திரும்ப ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் பார்த்தா அந்த பையன் கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிடுறான். அவங்களுக்கு ஃபோனில் அங்கே மெசேஜுமே பண்ணி விட்டுறான். ஸோ அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அவங்களுமே வர ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ பாருங்கள் என்னோட அப்பா வந்துட்டு உங்களை என்ன நிலைமையாக்க போகிறாருன்னு சொன்னதும் அவன் வந்துட்டு என்ன பண்ணிடுவான் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அங்கே வந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ போலீஸுமே வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி அடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோவுமே கடைசியில் வந்துட்டு குழந்தையோட இப்படி ஹாப்பியாக ஒன்றுமே சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.